வந்து ஓட்டமும் நடையுமா இருக்கணும். அதாவது வாழ்க்கையில் எப்படின்னா, ஏன் தெரியுமா நம்ம வந்து ஏன் நடைப்பயிற்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் பண்ணால் உடம்புல ஒரு வலி வரும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தால் காலெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். அப்போ தான் நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம செயல்களில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும், நம்ம ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது. ஒரு அர்ப்பணிப்போட ஈடுபாட்டோட நம்ம எதையும் செய்யலாம், ஒரு வாழ்க்கையை சுறுசுறுப்பாக வாழலாம், நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதனால தான் உடற்பயிற்சி பண்ணுறாங்க. உடற்பயிற்சி பண்ணால் தாழ்வு மனப்பான்மைலாம் போயிடும். உடம்புல வலி இருக்கணும், அதுதான் அதோட அடிப்படை. அப்போது நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, வெறும் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு மட்டுமே போதாது, அடிக்கடி உடம்புல வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும். வெறும் காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் அதோட நம்ம கடமை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போது தொடர்ந்து உடற்பயிற்சியே பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேலை செய்யும்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோன்னா ஓட்டமும் நடையுமா போகணும். எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறீங்கன்னா ஓட்டமும் நடையுமா போங்க. கொஞ்சம் தூரம் ஓடுங்க, அப்புறம் நடங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுங்க. குழந்தைகளை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இதன் மூலம் என்ன கிடைக்குதுன்னா, உங்கள் உடம்புக்கு அப்போ பயிற்சி கிடைக்குது, மூச்சு வாங்கும், உங்களுக்கு உடம்புல ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. அப்போ உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனம், தயக்கம் அப்படிங்கிற பின்வாங்குதல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டமும் நடையுமா இருக்கிற அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா எடுத்தால் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ நடைப்பயிற்சி ஏன் பண்ணுறாங்க, உடற்பயிற்சி ஏன் பண்ணுறாங்க? சோம்பேறித்தனம் வரக்கூடாது, தயக்கம் வரக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, முன்னேறி போகணும், எடுத்த செயலை முடிக்கணும். அதுக்காக தான் உடற்பயிற்சி பண்ணுறாங்க. அப்போ காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் அதோட போதுமா? போதாது, அது நமக்கு போதாது. அதுக்காக நம்ம எப்போதும் உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது, அதுவும் முடியாது. அப்போ காலையில் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணோமா, ஒரு 20 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணோமா, அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அதில் இப்போ மாடிப்படி ஏறுறீங்களா, அதை வந்து சும்மா ஏறாதீங்க, கடமைக்கு ஏறாதீங்க, அதே ஒரு உடற்பயிற்சியாக நினச்சிக்கோங்க. கொஞ்சம் வேகமாக ஓடிக்கிட்டே ஏறுங்க. உடற்பயிற்சி இந்த மாடிப்படியில் ஏறும்போது ஒரு உடற்பயிற்சி செய்கிற நினைப்போட ஏறணும், கொஞ்சம் வேகமாக ஏறணும். அது மாதிரி ஒரு கடைக்கு போகிறீங்களா, கொஞ்சம் வேகமாக ஓடுங்க, அப்புறமா நடங்க, அப்புறம் ஓடுங்க. உங்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஓட்டமும் நடையுமா இருங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஓட்டமும் நடையுமா இருக்கணும். இதை இணைச்சிக்கோங்க. இது வந்து 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்களே, அவனுக்கு வேறு என்ன வேலை இருக்குது, சிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஒரு வித்தியாசமாக அப்போ இதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது, இதன் பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஏன்னா நான் உழைக்கிறது மிகப்பெரிய விஷயம். மனிதர்களுக்கு இன்றைக்கி தடையாக இருக்கிறது சோம்பேறித்தனம் தான். அதை வெல்வதற்காக நம்ம போராடும் போது அதுக்கு இந்த விதிமுறை தேவைப்படுது. ஓட்டமும் நடையுமா இருக்கணும் மனித வாழ்க்கை என்பது. இப்போ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டமும் நடையுமா இருப்பாங்க. நாங்களாம் சின்ன வயசில் அப்படி தான். ஒரு வீட்டுக்கு நடந்தெல்லாம் போக மாட்டோம், ஓடி தான் போவோம். சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஓடி தான் போவோம். இப்போ தான் வந்து சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போவும் சின்ன பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. கவனித்து பாருங்கள், எந்த பசங்களும் நான் ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ள பசங்க பாருங்கள், ஒரு நடந்தே போக மாட்டான், கொஞ்சம் தூரம் ஓடுவான், அப்புறம் நடப்பான். ஒரு கடைக்கு போய் சொல்லுங்கள், ஓடி தான் போவோம். இது வந்து சின்ன பசங்க, பெரியவங்களாம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியம் தேவை தானே, உடற்பயிற்சிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை தானே. அப்போ நம்ம எந்த ஒரு வயசுலேயும் அந்த ஒரு பழக்கத்தை நம்ம விடவே கூடாது. ஓட்டமும் நடையுமா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஒரு கடத்தருக்கு போகிறோம், அல்லது எங்கேயோ போகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், மாடிப்படியில் ஏறுறோம், இறங்குறோம், அப்புறம் ஒரு ஓட்டமும் நடையுமா இருக்கணும். அப்போ நமக்கு சோம்பேறித்தனங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, பின்வாங்குதல் என்கிற பேச்சு, தயக்கம் என்கிற பேச்சு, கூச்சம் என்பதற்கு பேச்சே இடம் இல்லை. அப்போ நம்ம உடம்புல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம். மற்றவங்க பார்த்தா விமர்சிக்கிட்டு போகிறாங்க, என்ன இவர் ஓடிட்டுருக்காரு, இவ்வளோ வயசாகுது ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓடுறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவருக்கு தெரியாது. ஓடுறது, சின்ன பசங்க ஓடுறது ஈஸி, ஆனால் பெரியவங்கள ஓடுறது எவ்வளோ கஷ்டம், நடக்கிறதே கஷ்டம். பெரியவங்களுக்கு நடக்கிறதே கஷ்டம், மூட்டில் அவ்வளோ வலிக்கும், மூட்டு வலிக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஓட்டமும் நடையுமா இருக்கீங்க, ஓட்டமும் நடையுமா இருக்கணும். அதிலே உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். நாள் முழுதும் நீங்கள் எங்கே நடந்தாலும் சரி ஒரு ஓட்டத்தோடு நடங்க. ஒரு வேகமாக மாடிப்படி ஏறும்போது கொஞ்சம் வேகமாக நடங்க, வேகமாக ஓடுங்க. மாடிப்படியில் வலிக்க விழுந்துடக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல உடற்பயிற்சி அதிலே கிடச்சிரும். நாள் முழுதும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி. ஆனால் ஒரு வேலையும் அங்கே நடக்குது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, அந்த வாழ்க்கைக்கு உள்ள அதில் உடற்பயிற்சியும் இருக்குது. இப்படி வாழும்போது நம்ம செயல் சிறப்பாக இருக்கும். நம்ம உடம்புல வலி இருக்கணும், உடல் உழைப்பால் ஏற்பட்ட வலி உடம்புல இருக்கணும். அப்போ தான் நம்ம செயல் சிறப்பாக இருக்கும், தரமாக இருக்கும், தகுதியாக இருக்கும், ரொம்ப ஆழமான ஒரு தன்மை அதில் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஓட்டமும் நடையுமா இருக்கணும்.